1000 கோடி அப்படின்றது இன்னும் தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. வரும். கூலி படத்துல வரலாம். நம்ம சொன்ன மாரி கூலி படத்துல வந்து பக்கா காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. அதோட ப்ரொமோஷன் மட்டும் சரியா பண்ணாங்கன்னா 1000 கோடி வரும். நார்த் இந்தியால 400, 500 கோடி பண்ணாதான் நீங்க 1000 கோடி எட்ட முடியும். நீங்க யூடியூப்ல போட்டதால வந்து நார்த் இந்தியால உட்காந்துட்டு உங்க படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அவங்க கொண்டு ரீச் பண்ணணும். மக்கள் வந்து இந்த என்ன படம் அப்படின்னாங்க. ஆனா படம் வந்து வாவ் அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா அவங்க அதுக்கான பேஸ் ஒர்க் முதல்லயே பண்ணிட்டாங்க. அதனால் இதெல்லாம் ட்ரீமாக தான் இருக்கும். இந்த டீம் இறங்கி அடித்தாங்கன்னா நார்த் இந்தியாவில் டார்கெட் போகும். எல்லா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒரு ஃபேக்கான கலெக்ஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் 500 கோடி போட வேண்டியது தானே? யார் நீங்கள் கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? அவங்க ஏன் 450 கோடி போட்டால் அவ்வளோதான் இப்போ கலெக்ஷன். இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா உட்காந்து பிரேக்கப் நான் சொல்லட்டுமா? என்கிட்ட இருக்குது 450 கோடிக்கு. வந்து அட்லி அவர் வந்து அடுத்த 1000 கோடி பட்ஜெட்ல இறங்கி இருக்கிறாரு. 1000 கோடிக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. அது 1000 கோடி கம்மி. ஓகே. அந்த படத்துக்கு நம்ம 2000 கோடி 2000 கோடி. அவர் ஏற்கனவே 1000 கோடி வந்து ஜவான்ல பண்ணிட்டாரு. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் 1500 கோடி பண்ணிட்டாரு. அவங்களுக்கான உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமா? அந்த படம் 2000 கோடி பண்ணணும். அட்லி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படத்தை கொண்டு வர்றாரு. அவரோட ட்ரீமே வந்து அடுத்த ஹாலிவுட் படமா இருக்கலாம். படம் என்பது எம்புரான் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்து நம்ம வேர்க்கணும். 170 கோடியில் எடுத்திருக்காங்க. அதில் 120 கோடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்காகவே அவங்க 120 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் we are talking about 60 to 70% ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபிலிம். நம்ம ஊரில் எப்படி நடக்குதுன்னா 20% ஃபார் ப்ரொடக்ஷன், 80% ஃபார் சேலரி. அந்த மேக்கிங்கில் கான்சென்ட் பண்ணாமல் மொத்த சம்பளத்துக்கு கொண்டு போய் நீங்கள் ஹீரோஸ்க்கு நிறைய சம்பளம் கொடுத்துட்டு ஒரு 40-50 கோடியில் ஒரு படத்தை எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் எனக்கு வந்து உங்கள்கிட்ட பார்த்தோன்னே கேட்கணும்னு தோணுது. ரீசெண்டாகவும் சரி, ஒரு 2-3 வருஷத்துலையும் சரி, நம்ம காந்தாரான்னு ஒரு படம் சார். அது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் தான். பட் அது பேன் இந்தியா லெவலில் அதிகமாக பேசப்பட்டது சார். பட் நம்ம தமிழ் சினிமாவில் பிக் பட்ஜெட்டில் எடுத்தோம் அந்த பேன்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை இன்னும் எங்களால் பார்க்க முடியல. அதுக்கான காரணம் என்ன சார்? அது தமிழ் ஆடியன்ஸாகவும் சரி, நம்ம இங்கே இருக்கணும், ஏன் நம்மளால் இன்னும் முடியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அது வருத்தம் இருக்குன்னா எல்லாருக்குமே தான் இருக்குது. இப்போ வந்து இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருக்குமே இருக்குது. நம்ம படங்கள் ஏன் வந்து பேன் இந்தியா லெவலில் அப்பீல் ஆகல? ஏன் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் அப்பீல் ஆகல? இத்தனைக்கும் நம்ம வந்து பெரிய லெவலில் படங்கள் எடுத்து தான் இருக்கும். ஆனால் காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபேன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஒரு பேன் இண்டியா ஃபேன்ஸை டார்கெட் பண்ண மாதிரி நம்ம பார்க்கல. இப்போ ஒரு KGF 2 எடுத்துங்களேன். அது வந்து கர்நாடகா ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பண்ணல. அது எல்லாரும் டார்கெட் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அதோட வில்லன் பாருங்க யாரு, அதில் வந்து ஒரு ரவீனா டண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூலேயே வந்து மிகப்பெரிய லெவலில் நார்த் இந்தியா ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அதே வந்து நீங்கள் வந்து RRR எடுத்து பாருங்களேன். அதில் வந்து ஒரு அஜய் தேவ்கன், அதில் ஆலியா பட் அப்படிலாம் கொண்டு வந்து ஒரு பேன் இண்டியா படமாக பொசிஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே பொசிஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு படத்தை எடுத்துட்டு நார்த் இந்தியா ரிலீஸ் பண்ண தொட்டு அது பேன் இண்டியா படமாக மாறாது. ஓகே. ஆனால் அந்த இதில் இப்போதைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கூலி படம் நடந்துட்டு இருக்கு. கூலி படத்தில் அமீர் கான் வராரு, அதில் உபேந்திரா அப்படின்னு வரிசையாக பல பாப்புலர் நடிகர்கள். நாகார்ஜுனா சாரை வந்து இந்தி மார்க்கெட் நல்லா தெரியும். இப்போ எல்லாருமே ரஜினி சாரை பற்றி சொல்ல வேணாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ எல்லாருமே சேர்ந்து வரும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வரும்னா அதுக்கு கண்டிப்பாக கூலி படம். அந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க யூடியூப்ல போட்டு பேன் இண்டியா ஆடியன்ஸ் வந்துருவாங்கன்னா வரமாட்டாங்க. ஓகே. நீங்க யூடியூப்ல போட்டதால வந்து நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு உங்க படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அவங்க கொண்டு ரீச் பண்ணணும். இப்போ புஷ்பா 2 படத்தை ஆடியோ லான்ச் எங்க பண்ணாங்க? பீகார்ல போய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவு போய் நார்த் இந்தியா மார்க்கெட்டை பொசிஷன் பண்ணுறீங்க, எப்படி ஒரு படத்தை வந்து மார்க்கெட் பண்ணுறீங்க. இப்போ காந்தாரா சொன்னீங்களா, காந்தாரா டீம் ரிஷப் செட்டி எல்லாம் போய் நார்த் இந்தியா ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணாங்க அந்த படத்தை. ஓகே. அவங்க நம்பிக்கை இருந்தது இந்த படம் கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குலாம் போனாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 தடவை இன்டர்வியூ கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. மக்கள் வந்து இந்த என்ன படம் அப்படின்னாங்க. ஆனால் படம் வந்து வாவ் அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க அதுக்கான பேஸ் ஒர்க் முதல்ல பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பேஸ் ஒர்க்கே பண்ணாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே ப்ரொமோஷன் பண்ணிட்டு, மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருந்து சென்னை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு, மேக்ஸிமம் படம் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு விசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேன் இண்டியா படம் சொன்னீங்கன்னா மக்கள் வரமாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நார்த் இந்தியா போனீங்க வச்சிங்களேன், அவங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்த் இந்தியான்றது வேஸ்டான ஒரு மார்க்கெட்டு, பல சிட்டிகள் இருக்கு. எல்லா சிட்டியும் கவர் பண்ணி நீங்க வந்து ஒரு பிரமாதமான ப்ரொமோஷன் பிளான் பண்ணாம உங்க படத்தை நார்த் இந்தியா கொண்டு போய் டார்கெட் பண்ணீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதனால இதெல்லாம் ட்ரீமா தான் இருக்கும். இந்த டீம் இறங்கி அடிச்சாங்கன்னா நார்த் இந்தியாவில் டார்கெட் பண்ணுவோம். ஓகே சார். ஆனால் இது வந்து இன்னொரு வகையில் ஒரு ஹீரோவோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய பட்ஜெட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும்
அதிகமா நம்ம நிறைய பார்க்குறோம். கம்ப்ளைண்ட் இருக்கா? ஸோ அது ஒரு பிரச்சனையா எதுவும் இருக்கா சார்? அப்படி இல்ல. இப்ப நீங்க வந்து பெஞ்ச்மார்க் படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு Okay. திரைப்படம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெஞ்ச்மார்க் எம்புரான் தான். ஓகே. எம்புரான் படம் வந்து 170 கோடியில எடுத்திருக்காங்க. அதுல 120 கோடி வந்து புரொடக்ஷன் பட்ஜெட். ஓகே. புரொடக்ஷன்னா Production. மேக்கிங்காகவே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. லொகேஷனுக்கும், இன்டர்நேஷனல் ஸ்டார் காஸ்ட்டுக்கும், செட்டிங்க்கும், அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்காகவே அவங்க 120 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 175 கோடியில எப்படின்னா 50 கோடி தான் ஸ்டார் காஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ்க்கு, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனு, விஎஃப்எக்ஸ்க்கெல்லாம். 120 கோடி ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமுமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் அமைஞ்சிருக்குன்னா 300 கோடியை தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா ஒரே காரணம் அந்த படத்தோட மேக்கிங். இப்போ ஆல்மோஸ்ட் we are talking about 60 to 70% for production of the film. நம்ம ஊர்ல எப்படி நடக்குதுன்னா 20% for production, 80% for salary. ஆமா சார். அதுதான் ஒருவேளை நம்ம வந்து இதே இதை வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம்னா படம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு படம் என்பது எம்புரான் மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பார்த்து நம்ம வேக்கணும். எப்படிடா பண்ணாங்க, எப்படிடா இது, எப்படி வந்து டேங்க் எல்லாம் வருது, இப்படி எல்லாம் தெரிக்குது. திரையை பார்க்கும்போதே இவ்வளவு பெருசா இருக்கா, லாஜிக்கலா இருக்கா இல்லைன்றதை விட்டுங்க. ஆனா ஒரு மேக்கிங்கா அந்த படம் பிரமிக்க வைக்கதா இல்லையா? ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே நம்ம வந்து ஒரு 50 பேரை பார்க்குறோம், 100 பேரை பார்க்குறோம், 500 பேரை பார்க்குறோம். ஒரு கூட்டம் அப்படின்னாலே ஒரு மஞ்சு வாரியர் ஒரு அட்ரஸ் பண்றாங்க, 2000 பேர் நிற்கிறாங்க. அடுத்தது வந்து ஹீரோ யார் நடிக்கிறாங்க பாருங்க. ஒரு டொவினோ தாமஸ் வந்து ஒரு வில்லனா கொண்டு வராங்க. அவர் ஹெலிகாப்டர் ஷாட்ல வச்சு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க, எப்படி ஒரு மலையாள படத்துல இவ்வளோ ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்களேன்னு. அந்த மேக்கிங்ல கான்சென்ட் பண்ணாம மொத்த சம்பளத்தை கொண்டு போய் நீங்க ஹீரோஸ்க்கு நிறைய சம்பளம் கொடுத்துட்டு ஒரு 40-50 கோடியில் ஒரு படத்தை எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 20% தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஹீரோ இருப்பார், ஒரு சேலபிள் ஹீரோ இருப்பாரு, பட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியா கம்மியா இருக்கும். ஒரு திரைப்படம் என்பது பேலன்சிங் போத் த ஆர்ட் அண்ட் காமர்ஸ் அப்படின்வாங்க. ஆர்ட்டையும் காமர்ஸையும் பேலன்ஸ் பண்ணாதான் ஒரு சிறப்பான திரைப்படம் வரும். அது கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, ஒரு அழகியல் சார்ந்த படமா இருந்தாலும் சரி. இங்க எப்படின்னா ஒரு காமர்ஸ் படத்துல, அதாவது கமர்ஷியல் படத்துல சேலரிஸ் மட்டும் தான் பெருசா இருக்கு, மேக்கிங் கம்மியா இருக்கு. எம்புரான் மாதிரி படங்கள் வந்த பிறகு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். எல்லாருமே ஹீரோஸ்க்கும் தெரியும்ல, இப்போ எம்புரான் பார்த்துருப்பாங்க, இது இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு வரும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். மோகன்லால் சார் சம்பளமே வாங்கிக்கல. அவர் என்ன பண்ணாரு, படம் ப்ராஃபிட் வரட்டும் அதில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவர் வந்து டைரக்டர் சம்பளம் வாங்கிக்கல. இப்போ இங்கே இருக்கணும்லாம் எனக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க, எவ்வளோ சம்பாதிச்சு போங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்களுக்கு இவ்வளோ சம்பளமா, ஐயோ உங்களுக்கு இவ்வளோ சம்பளமா, அப்போ பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம படத்தை எடுப்போம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கம்மியாகும். அது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகிரும். நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பயம் வரும்ல. பயமும். இப்போ ஒரு ஹீரோ வந்து 100 கோடி 150 கோடி வாங்கிட்டா வச்சுங்களேன், ஒரு டேரக்டர் வந்து 50 கோடி 100 கோடி வாங்கிட்டா உங்களுக்கு ஆல்ரெடி ஐயோ 250 ஆயிடுச்சு, இப்போ மொத்தமே 400 கோடி தான் எடுக்கணும், அப்போ 150 கோடி தான் இருக்கு, அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவ்வளோ ஆகும், ஏன்னா விஎஃப்எக்ஸ் இவ்வளோ ஆகும், மீதி காஸ்ட் அண்ட் குரூ இவ்வளோ செலவு பண்ணும், அப்போ 100 தான் இருக்கு. 400 கோடி பட்ஜெட்ல எவ்வளோ இருக்கும்? 100 தான் இருக்கும். அப்போ 25% தான் என்கிட்ட இருக்குப்பா, இதுக்குள்ளே பண்ணப்பா படத்தை அப்படின்னா அவர் அதுக்குள்ளே அவருடைய மைண்ட் செட் என்ன ஆகும், 100 கோடிக்குள்ளே ஒரு படத்தை பண்ணணும் வருவார். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படி தான் இருக்கும். ஓகே சார். அண்ட் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் லைக்காவாக இருக்கட்டும், ஈவன் வந்து ஏஜிஎஸ் எல்லா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒரு ஃபேக்கான கலெக்ஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக கோட்டு கூட 460 crores வந்து கலெக்ஷன் ஆச்சு. அது எப்படிங்க ஆகும்? அது வந்து பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. அது உண்மையாவே பொய்யா? எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏஜிஎஸ் பொறுத்தவரையும் வந்து அவங்க வந்து ஒரு பொதுவாக கேட்குறேன். இல்லை கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லணும்னா 600 கோடி சொல்லியிருக்கலாம். ஏங்க 450 கோடி சொல்லணும்? சொல்றதான் 600 கோடி சொல்லிட வேண்டியது. ஏங்க அவளை கம்மி சொல்லணும்? யாரும் கேள்வி கேட்க போறதில்ல, நீங்க 600 கோடி சொல்லல. அதெல்லாம் போய் இவங்க எல்லாருமே வந்து வன்மத்தோட பேசுறவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா வன்மத்து தான் இருக்கு. இந்த வன்மத்துல பேசுற விஷயம் தான் வந்து ஒரு அவங்க ஆனஸ்டா 455 கோடின்னு போட்டிருக்காங்கன்னா ஏன் 500 கோடி போட வேண்டியதானே? யார் நீங்க கேட்கணுமா, கேள்வி கேட்க முடியுமா? அவங்க ஏன் 450 கோடி போட்டா அவ்வளவுதான் கலெக்ஷன். அந்த கலெக்ஷன் அவங்க வந்து ஆனஸ்டா போட்டிருக்காங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா உட்காந்து பிரேக்கப் நான் சொல்லட்டுமா, எங்கிட்ட இருக்கு 455 கோடிக்கு, எங்கெல்லாம் அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு, ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, கர்நாடகாவில் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, கேரளாவில் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, ஆந்திரா தெலுங்கானா எவ்வளவு கலெக்ட், எல்லாமே எங்கிட்ட பிரேக்கப் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து டோட்டல் வந்து 460 வந்தது, ஆனால் 455 தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் கரெக்டாக ஆனஸ்ட்டாக இதுக்கு மேலே போட வேணாம், ஆக்சுவலி என்ன இருக்கோ அதை போடுவோம் அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ரொடக்ஷன் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து 250 கோடி பண்ணிச்சுன்னு போட்டாங்களா? அது பிறகு எதாவது போட்டாங்களா? லைக்கா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே தாண்டாது இந்த படம் வரும்போது அவங்க எக்ஸாசரேட் பண்ண விரும்பல, ஏதோ நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வன்மத்தோடு பேசுகிறவங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்போது 100 கோடி ரூபாய் கலெக்டாக இருக்குது இந்த 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு குட் பேட் அக்லிக்கு போடுறாங்கன்னா அது உண்மையான கலெக்ஷன். அது நானே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இவ்வளோ தான் கலெக்ட் ஆயிருக்கு. 100 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் 172 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கின்றது எல்லாருடைய கணிப்பும். அது
இதுல Okay, யாருமே okay. எக்ஸாஜரேஷன் கிடையாது. வேணும்னா அவங்க 250 கோடி போட வேண்டியதுதானே ஓகே. மைத்ரி கரெக்ட். மூவிஸ், ஏன் போடல? ஓகே. அது நம்ம ட்ரூவா இருப்போம் நம்ம அப்படின்றது. எவ்வளோ இருக்கோ அதை போடுவோம், Yes. நம்ம எதுக்கு எக்ஸாஜரேட் பண்ணணும்னு நினைச்சு தான் மைத்ரி மூவிஸ் கரெக்டாக போட்டுட்டு இருக்காங்க. Yes, ஸோ இது புரியாம பல பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த நெகட்டிவ் பண்ணுறதுக்காக வன்மத்தோடு பேசிட்டு இருக்காங்க தான் நான் சொல்றேன். 1000 கோடி அப்படின்றது இன்னும் தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. ஓகே, ஒரு ஆடியன்ஸா படத்த பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணி அதோட போலாம். எதுக்கு நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்றத கேட்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது, ச்சே நம்ம தமிழ் சினிமால 1000 கோடி வரலாமே அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் ஏன் நமக்கு வரும் கூலி படத்துல வரலாம். நம்ம சொன்ன மாதிரி கூலி படத்துல வந்து பக்கா கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு. அதனுடைய ப்ரொமோஷன் மட்டும் சரியா பண்ணாங்கன்னா 1000 கோடி வரும். 1000 கோடி வரதுக்கு நான் நிறைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியாவில் 400-500 கோடி பண்ணாதான் நீங்க 1000 கோடி எட்ட முடியும். அப்போ 400 கோடி எட்டனா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியா டார்கெட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் போய் ஒரு ப்ரொமோஷன் பண்ணா 400-500 கோடி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்க 500 கோடி 600 கோடியில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, அதான் நிலைமை. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ஜெயிலரோ ஒரு லியோ 500 கோடி 600 கோடி பண்ணியிருக்குன்னா அவங்க நார்த் இந்தியாவில் எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணல. ஓகே, ஓகே. ஆமா. அப்போ அவ்வளோதான் பண்ணோம். 500 கோடி நின்றுடும், இல்லை 600 கோடி நின்றுடும். நீங்க 1000 கோடி பண்ணணும்னா அங்க போய் நிக்கணும். அந்த மக்கள் கிட்ட போய் இது உங்க படம் சொல்லணும். ஓகே. உங்களுக்கான படம் கனெக்ட் பண்ணி வந்து நீங்க வந்து படத்தை பாருங்கன்னு சொல்லணும். அவங்க எக்ஸைட் ஆகணும். அவங்க எக்ஸைட் ஆகிற மாதிரி ட்ரெய்லர் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டாங்கன்னா 1000 கோடி பண்ணும். ஓகே. வெயிட் பண்ணோம். கூலி படம் டீம் அது பண்ணதான் தாராளமா சார். ஏன்னா எல்லாருமே ரொம்ப வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படமாவும் இருக்கு. ஆனா வந்து அட்லி அவர் வந்து அடுத்த 1000 கோடி பட்ஜெட்ல இறங்கி இருக்கிறாரா? 1000 கோடிக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. 1000 கோடி பட்ஜெட் இல்ல, 600 கோடி தான் இருக்கும். 1000 கோடி கலெக்ஷன் அது அது 1000 கோடி கம்மி. ஓகே. அந்த படத்துக்கு நம்ம 2000 கோடின்னு சொல்லணும். 2000 கோடி அப்படி சொல்லணும். என்ன காரணம்? பில்டப்காக நான் சொல்ல. தட்ஸ் an இன்டர்நேஷனல் ஃபிலிம். இப்போ அவர் ஏற்கனவே 1200 கோடி பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன 1000 ஜவான் வந்து 1800 கோடி பண்ணியாச்சு டர்ன் ஓவர். அப்போ அதை போய் இன்னும் பெரிய சக்ஸஸ் சொல்ல முடியும். இந்த படம் வந்து 1500 கோடி பண்ணிச்சுன்னா 2 விஷயம் சொல்லுறேன். அவர் ஏற்கனவே 1000 கோடி வந்து ஜவான்ல பண்ணிட்டாரு. ஏற்கனவே அல்லு அர்ஜுன் 1500 கோடி பண்ணிட்டாரு. எது புஷ்பா 2. இப்போ இவங்களுக்கெல்லாம் இது 1000 கோடின்றது என்னது? இல்ல அது பேஸ். அந்த பேஸ் அவங்க அச்சீவ் பண்ணா அது பெரிய சக்சஸ் கிடையாது. அவங்களுக்கான உண்மையான சக்சஸ் என்ன தெரியுமா? அந்த படம் 2000 கோடி பண்ணணும். அப்ப 2000 கோடி பண்ணா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த படம் ரீச் ஆகணும். இன்டர்நேஷனல் லெவல்லனா நாட் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ், ஃபார் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ். இப்போ அதுதான் அட்லி பண்ணிட்டு இருக்காரு. அட்லி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படத்தை கொண்டு வர்றாரு. அவரோட ட்ரீமே வந்து அடுத்து ஹாலிவுட் படமா இருக்கலாம். அப்போ அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும், பெரிய லெவலில் டர்ன் ஓவர் எடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையாக இருக்கும். அப்படி பண்ணும்போதுனால தான் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அந்த படத்தை கொடுக்குறாங்க. அந்த படத்தோட பட்ஜெட் இந்தியன் சினிமாலே ஹையஸ்ட் பட்ஜெட்ன்றாங்க. 600 கோடி 700 கோடி இருக்குன்றாங்க. அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்கன்னா சம்பளங்கள் இருக்கு. ப்ளஸ் நான் சொல்றது 800 கோடி வரும் அப்படின்னா செலவுகள்னா என்ன நம்பிக்கையில் பண்ணுறாங்க? அது காரணம் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும், அது மூலமா பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் தான் அவங்க பண்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் ஹெவியா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். ஸோ அல்லு அர்ஜுன் அப்படின்றது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தெரிஞ்சு போன ஒரு ஹீரோவா இருக்காரு. அட்லி வந்து மேக்கிங்லேயே பிரமிக்க வைக்கிறாரு. அதோடைய ப்ரொமோ வீடியோலேயே பிரமிப்பா இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் வந்து இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அதை தமிழ் சினிமானே எடுத்துக்கூடாது, அது வந்து தெலுங்கு சினிமா, இந்தியன் சினிமா அப்படி எடுத்துக்கணும். அதை ஒரு இந்தியன் சினிமா இன்டர்நேஷனல் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுதுன்னா அது அட்லி படமா இருக்குன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா சார். அது வந்து அவதாருடைய விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய எல்லாமே அது மேக்கிங்லேயே பிரமிக்க வச்சுட்டார். அவர் சொல்லிட்டாரு, இது வந்து சாதாரண ஒரு இந்தியன் சினிமா நினைச்சிடாதீங்க, ஒரு இன்டர்நேஷனல் சினிமா இது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தட். ஓகே சார். அண்ட் வந்து இப்போ கார்த்தி சுப்புராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது படம் வந்து 100 கோடி பட்ஜெட்டை வந்து தாண்டிடுச்சு. பட் அவர் பெருசாக எங்கேயுமே காமிச்சிக்கல. நான் அந்த டீம்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் எதுவுமே நீங்கள் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது, படம் மக்களுக்கு போயிடுச்சா அவ்வளோதான், நாங்கள் இதுக்கு மேலே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார் வந்து அஜித் சார் சொன்னதாக போட்டிருந்தாங்க, குட் மூவி டசன்ட் நீட் எனி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொமோஷன்ஸ் நீடடா இல்லையா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பேக்கேஜ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணணும். எந்த வகையில் ப்ரொமோட் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் ஓவர் பில்டப் பண்ணும்போது உங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அந்த ஓவர் பில்டப் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க வச்சுக்கலாம், ஒரு படத்தை சூப்பர் டூப்பராக பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு என்னவாவது சொல்லிட்டு போகலாம், தப்பே கிடையாது. தமிழ் சினிமாவில் காலங்காலமாக எல்லாருமே வந்து பில்டப் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க படங்களை வந்து எப்படின்னா செட்டோக்கு 25 லட்சம் போட்டிருப்பாங்க, ஆனால் 50 லட்சம் செட்டு போட்டோன்னா 1 கோடின்னு வாங்க, 4 மடங்கு எக்ஸாசரேட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த செட் ஒர்க் நல்லா இருந்து வச்சிங்களேன், அது 1 கோடி நம்பிடுவோம் ஆடியன்ஸ். கரெக்ட். 25 லட்சம் தான் இருந்தாலும் அது 1 கோடி நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் இன்டர்வியூவில், ஆனால் அது 1 கோடிக்கு ஏற்ற மாதிரி லுக்கில் இருந்து வச்சிங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா அது 25 லட்சத்துக்கு கம்மியா இருந்து வச்சிங்க லுக் வைஸ், யோ எவ்வளவு போய் சொல்லலாம் அவன், 25 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு, அதாவது 1 கோடி ரூபாய் சொல்லி கடைசியில் பார்த்தா 10 லட்சம் கூட இல்லை, அந்த செட்டே இல்லடா. அது இப்போ விஎஃப்எக்ஸாக நான் 10 கோடி செலவு பண்ண சொல்லிட்டு அந்த விஎஃப்எக்ஸ் பல்லு இழிச்சு வச்சுங்க,
அப்போ என்ன சொல்லுவான்? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பலாம் நெறைய பார்க்கறனால, பார்க்கறனால கண்டுபிடிச்சிருவான். அந்த படத்திலே அவ்வளோதான் அது வந்துச்சு. மட்டும் இல்ல 10 கோடி செலவு படம் தான் போயிடா. இதுல ஒன்றும் விஎஃப்எக்ஸே பண்ணல இவனுங்க. ஓகே. ரொம்ப தப்பு தப்பா கிரீன் மேட்ல பண்ணி வச்சிருக்கான். ஒண்ணுமே நல்லா இல்லைன்னு சொல்லி ம், நம்மள ம், கீச்சிருவாங்க. ம், ம். ஸோ த பாயிண்ட் இஸ் நீங்க என்ன ஒரு படத்துக்கு பில்டப் பண்றீங்களோ அது கண்டென்ட்லயும் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. இட் பிகம் பிளஸ். ஓகே. நீங்க பண்ண ப்ரொமோஷன்லாம் கரெக்டா ஒரு பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒரு உங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ம், கொடுக்கும். ம், ம். ஆனா நீங்க பண்ண எல்லா பில்டப்பும் ஒரு ப்ரொமோஷனும் அந்த படத்துக்கு வந்து எந்த வகையிலுமே சரியான முறையில் இல்லைன்னு வச்சுங்களேன், கடைசியா படமா பார்க்கும்போது அதுக்கான மேட்சிங்கா இல்லைன்னு வச்சுங்க, ம். இதுவே நம்மளுக்கு என்ன கவுண்டரா போய் நிற்கும். ஓகே. அதான் சொல்லுவாங்க ப்ரொமோஷன் வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடில் வந்து அது வந்து கிழிச்சிட்டு பக்காவா எல்லாரையும் போய் பெரிய ரீச் பண்ணி ம், கொடுக்கும். ம், ம். ஆனா இந்த சைடில் நல்லா இல்லைன்னா மொத்தமா உங்களை மொத்தமா. திருப்பி குத்துரும். Yes. ஓகே, Correct. அதுதான் டபுள் எட்ஜ் ஸ்வார்டுன்றது. அதாவது ஒரு ஸ்வார்டு வந்து இப்படியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இப்படியும் திருப்பி உங்களுக்கு குத்திரும். ம், ம். ஸோ ஒரு ப்ரொமோஷன் என்பது கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேங்களா, அவசியம் தேவைப்படுது. அந்த ப்ரொமோஷன் என்பது சரியான முறையில் கண்டென்ட்டோட பேக்கப்பாக இருக்கும்போது அந்த ப்ரொமோஷன் பெரிய லெவலில் அந்த படத்துக்கு உபயோகமாக இருக்கும். அதனால Okay. ப்ரொமோஷன் என்பது கண்டிப்பாக தேவை. ப்ரொமோஷன் சரியான அளவுல இருக்கும். அதிகமாயிரக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது, அப்படின்றது ப்ரொமோஷன் இருக்கணும். இருக்கு. ஆனா அந்த ப்ரொமோஷன் வந்து ஷுட் பி பேக் பை த கண்டென்ட். ஓகே. எஸ். கண்டென்ட் பேக் Content. பண்ணணும். கண்டென்ட் பேக் பண்ணலன்னா இந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு பூமராகும். ஓகே. கரெக்ட் சார். ஆனா வந்து கமர்ஷியல் சினிமா, யதார்த்த சினிமான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா எல்லாரும் மலையாள படங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு ஏன் தமிழ் சினிமால யதார்த்த சினிமா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் மறுபடியும் பசி எடுத்து கமர்ஷியல் சினிமா இவங்க பண்ணா நான் பார்ப்பேன், யதார்த்த சினிமா இவங்க பண்ணா பார்ப்பேன்னு ஒரு ஐடியாலஜியில் இருக்கிற ஸ்ட்ரீம்ல எனக்கு வராங்க அப்படின்றது சோஷியல் மீடியா சரி, மீடியா சைடும் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, கமர்ஷியல் சினிமா என்பது பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சது கமர்ஷியல் சினிமா. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ஒரு இதாக எடுத்தீங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 250 கோடி பண்ணுதுன்னா டர்ன் ஓவர் எதனால பண்ணுது? எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சொல்லுவாங்க மேக் பிலீவ் வேர்ல்டு ஒன்று வேணும். சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு படத்தை போய் பார்க்கணும். இப்போ கேங்கஸ் ஒரு படம் வந்திருக்குல்ல, இப்போ சுந்தர் சி சார் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்படியே நீங்க சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் தான், எல்லாத்தையும் மறந்துடணும். லாஜிக் பார்க்காத மேஜிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல அவ்வளோ பெரிய மேஜிக் ஒர்க் ஆயிருக்கு, செம்ம காமெடி என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம்னாலே இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப போட்டு நெஞ்சை கசக்காத, என்னை என்டர்டெயின் பண்ணு, ஃபன் பண்ணு, நான் என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணி உள்ள வரணும். ஏன் ஒரு பேய் படத்துக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு தமிழ் சினிமால? தமிழ்ல, இந்தி சினிமால பேய் இருக்கா? யாருக்குமே தெரியாது. ஆனா பேய் இருக்க மாதிரி நம்ப வச்சு நம்மள சிரிக்க வைக்கிறாங்க. பேய் வந்து அட்டூழியம் பண்ணுது, நம்ம ரசிக்கிறோம். பேய்க்கும் இது நடக்குது, ரிவெஞ்ச் எடுக்குது. ஐயோ எங்கேயா பேய் வந்தது, நம்ம எப்பாவது கேள்வி கேட்டிருக்கோமா? இன்னைக்கு ஹாரர் காமெடின்றதை இவ்வளவு ரசிச்சு அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் பண்ணிட்டோம் ஒரு ஜானராவே. அப்போ இப்போ ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னா, அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு திரையரங்கில் போய் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா, ஒரு ஹாரர் படம் வந்தாலும் சரி, ஒரு லார்ஜர் தென் லைஃப் கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, குட் பேட் அக்லி மாதிரியோ கேங்கஸ் மாதிரியோ ஒரு நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் படம், ஃபன்னா இருக்கு, என்ஜாய்மெண்ட் இருக்கு, மாஸ் ஆக்ஷன் இருக்கு அப்படின்னா அவன் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் மறந்து பார்ப்பாங்க. அடுத்தது கமர்ஷியல் இல்லாம ஒரு யதார்த்த சினிமான்னு வரும்போது அவங்க பல லாஜிக் பார்ப்பாங்க. எஸ் கரெக்ட் சார். ஏன்னா குடும்பஸ்தன் படம் வந்து பார்த்தீங்கன்னா 35 crores வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். பட் நீங்க நம்ம ஆடியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் போயிருக்காங்க. 100 crore போகல. ஸோ அது 100 crore போனா ஆனா அதே வந்து தெலுங்கு சினிமால இதே படம், அதாவது இதே வந்து இந்தி சினிமால வந்து வச்சுங்களேன் 100 கோடி பண்ணும் இந்த மாதிரி படங்கள்லாம். ஓகே. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க. மலையாள சினிமால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்ப சினிமா படம் 100 கோடி பண்ணும். ஓகே. ஏன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் இப்படி டிவைட் பண்ணல. அவங்க படம் நல்லா இருந்து வச்சுங்களேன், அவங்க போய் படம் தெரியல பார்த்துருவாங்க. அது ஹாரர் படமா இருந்தாலும் சரி, இல்ல யதார்த்த சினிமா இருந்தாலும் சரி, நல்ல படம்னா அவங்க போய் 100 கோடி கொடுப்பாங்க. ஓகே. ஆனா நம்ம ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. யதார்த்த சினிமானா இவ்வளவுதான் கொடுப்பேன், இவ்வளவு பேர் தான் வருவேன். ஆனா ஒரு கமர்ஷியல் சினிமானா எல்லாரும் வந்துருவாங்க. இது வந்து நம்ம ஆடியன்ஸ். ஸோ நம்ம ஆடியன்ஸ் தான் படம் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு கடைசி கொஸ்டின் நான் வச்சுக்கிறேன் சார். வடிவேலு சார் ஒரு நல்ல ஒரு படங்கள் கேரக்டராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேங்கர்ஸ் நான் படம் பார்த்துட்டேன். ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வடிவேலு சாருடைய அந்த நம்மளை மறந்து சில வடிவேலு சார் இதுதான் வடிவேலு சார் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல சார். அவர் ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்தது மக்கள் உடனே ஏத்துப்பாங்களா, இல்ல கொஞ்சம் அடுத்தடுத்த படங்கள் ஆகுமா? நம்ம மாமன்னன்லேயே அவர் ரசிச்சோம்ல, மாமன்னன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரசிச்சோம்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேலு சாருடைய டேலண்ட். ரொம்ப அவருடைய டேலண்ட் மிக பெருசு. சுந்தர் சி சார் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் வேற கெட்டப்ல, அந்த கெட்டப் சொல்ல வேணா, ஸ்பாய்லர் சொல்லி நம்ம திட்டு போறோம். ஸோ அந்த ஒரு கெட்டப் வருவார் பார்த்தீங்களா, திரையரங்கில் வந்து ஒரு கெட்டப்ல வருவார்ல, அப்படியே அத்தன்டிக்கா இருக்கு அந்த கெட்டப். பாத்தீங்களா, உண்மையிலே என்னடா இது எப்பரா அப்படி ஃபிட் ஆயிடுச்சு இவருக்கு, அப்படியே பெர்ஃபெக்ட்டான ஒரு கெட்டப். கவுண்டமணி சாருக்கு நம்ம பார்த்திருப்போம். ஆமா, எப்படி இப்படி வந்துட்டாரு இவரு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிச்சோம்ல. அந்த 20 நிமிஷம் நான் ஸ்டாப் என்ஜாய் பண்ணதுக்கு காரணமே வந்து அது வடிவேலு சாருடைய அந்த அத்தன்டிக்கான போர்ட்ரேல் அப்படின்னு. அவர் அத்தன்டிக்கா அந்த கேரக்டர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது சுந்தர் சி சாருடைய டைரக்ஷன்,
வடிவேலுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன். ஸோ இந்த படம் கேங்கஸை பொறுத்தவரையும் வடிவேல் சார் கம்பேக்லாம் சொல்ல மாட்டார். அவர் ஏற்கனவே மாமன்னல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இந்த படத்தில் ஒரு காமெடியனா நான் சொல்றேன் சார். காமெடியனா மீண்டும் எல்லா ரசிகர்களும் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வடிவேல் சார் கொடுத்துருக்காரு. பட் அல்டிமேட்டா இது சுந்தர் சி சார் படம். சுந்தர் சி சார் என்ன திருப்பி ப்ரூவ் பண்றது என்னன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுறா சார். 30 வருஷமா ஆடியன்ஸ் முதற்கொண்டு பார்த்துட்டு இந்த மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணிடுறாரியா அப்படின்னு ஒரு 30 வருஷமா 1995 அவருடைய ஃபர்ஸ்ட் படம் முறைமாமன் டைரக்டர் ஆகிறாரு. இன்னைக்கு 2025 30 வருஷம் நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆடியன்ஸையும் இந்த கான்டெம்பரரி ஆடியன்ஸையும் 2025 கிட்ஸையும் பார்த்து ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அது வந்து சுந்தர் சி சார் மட்டும் தான் முடியும். ஸோ ஒரு சைடில் மணிரத்னம் சார் அவருடைய ஒரு லெஜெண்டரி படங்கள் பண்ணிட்டு வந்தாருன்னா இன்னொரு லெஜெண்டாக வந்து சுந்தர் சி சார் பண்ணிட்டு இருக்கிறது தான் நான் என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். ஏன்னா இந்த வயசில் இத்தனை வருடம் காலம் கலந்த பிறகும் நான் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுப்பேன். அதுவும் வந்து இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்களா, கேங்கஸ் எவ்வளோ பெரிய மேக்கிங், அவ்வளோ பெரிய மேக்கிங்கில் அவரு சொந்தமாக காசு போட்டு அவரை ரிஸ்க் எடுத்து அந்த படம் பண்ணுறாரு. அந்த தைரியம் சுந்தர் சி சாருக்கு இருக்குது. அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே அந்த மேக்கிங்கும் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத ஃபோக்கஸாக வச்சுட்டு நான் லாஜிக் எல்லாம் பார்க்காத மேஜிக் பாரு, மேஜிக் நான் கொடுத்துருப்பேன்னு சொல்லி சுந்தர் சி சார் கொடுத்துட்டு தான் இவ்வளோ பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து இன்னும் தமிழ் சினிமாவில் அதாவது இப்போ தான் ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 6 மாதம் தான் ஹைப்பாக இருக்கும் எப்பயுமே. ஸோ நம்ம அடுத்த மீட் பண்ணுற மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள்லாம் வருது. எல்லா படங்களும் வெற்றி அடையணும். இப்போ வந்து May 1 ரெட்ரோ, அதோட சேர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அடுத்ததாக வந்து நம்ம 16 அன்னைக்கு 2 படம் வருது, டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் மாமன். அப்புறம் வந்து நம்ம ஜூன் வந்துட்டோம்னா தக் லைஃப், அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து கூலின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் படங்கள் வருது. எல்லா படங்களும் எப்படி வந்து குட் பேட் அக்லிக்கு ரெஸ்பான்ஸ் வருது அதே மாதிரி வரும் எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், பேசுவோம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் May 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.